மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். வசனம் 20. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இங்கு இயேசு அவர்களை பார்த்து சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். அந்த ஓய்வு நாளில் சுஸ்தமாக்கின அவனை பார்த்து, அவனை சுற்றி இருந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே நம்ம பார்க்குறோம், பிதா தன் குமாரன் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அங்கு நம்ம பார்க்கிறோம். அவர் வெளிப்படுத்துகிறார், சொல்றதுல நமக்கு தெரிகிறது. பாருங்க, எவ்வளோ அன்பாக இருக்கிறார் அப்படின்னா தன் செய்கிறதெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். எவ்வளவு தன் உண்டாக்கின மனிதன் மேல அன்பு வைக்கிறார். அந்த மனிதனுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவர் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். என்னெல்லாம் செய்யறாரோ அதெல்லாமே குமாரனுக்கு காண்பிக்கிறார். அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அதை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் காண்பிப்பார்னா, பிதாவின் அன்பு அளவற்றது, அளவிட முடியாதது. அவர் குமாரன் மேல வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. அதே அன்புதான் நம்ம மேலேயும் வைத்திருக்கிறார் என்பதை இங்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அன்பு நம்முடைய கிரியைகளை வைத்தல்ல. நம்ம அநேக வேளையில தவறா புரிஞ்சுக்கிறோம். ஐயோ, நான் இதை செஞ்சால் ஆண்டவர் என் மேலே அன்பு குறைஞ்சிரும், ஆண்டவருக்கு என் மேலே கோவம் வந்துடும், ஆண்டவர் என்னை தண்டிப்பார், எனக்கு இந்த கஷ்டம்லாம் வரும் அப்படின்றது இல்லை. நம்முடைய செய்கைகளை வச்சோ நம்முடைய காரியங்களை வச்சோ தேவனுடைய அன்பு ஒரு நாளும் நம்மளத்துல குறைந்து போவதே இல்லை. அவருடைய அன்பு அளவிட முடியாதது, ஆழமான அன்பு. அந்த அன்பு பெற்றிருக்கிற நாம அவருடைய அன்பில் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட தேவ அன்பில், மாறாத அன்பில் நம்ம வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை கட்டும் பொழுது நம்ம அசைக்கப்படாதவர்களாய் இருப்போம் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, தேவாதி தேவன் பிதாவானவர் தம்முடைய கிரியைகளை, தாம் செய்கிற கிரியைகளை எல்லாம் குமாரனுக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்த உலகத்துல நம்மை போல மனுஷகுமாரனாக வந்திருந்தாலும் அவருக்கு பிதாவானவர் எல்லாவற்றையும் அவர் காண்பித்திருக்கிறார். அவர் குமாரன் மரித்தாலும் அவரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். சித்தமானவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த குமாரனை யாரெல்லாம் நாம கனம் பண்ணுகிறோமோ, பிதாவை நம்ம கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் என்ன செய்யறாரு? குமாரனுக்கு நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மை போல மனுஷகுமாரனாக வந்தார். நம்மை போல அவருக்கு பாடுகள் இருந்தது, உணர்வுகள் எல்லாமே இருந்தது அவருக்கு. அப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும்
நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன மாதிரி நம்ம கோ த்ரூ பண்ணுறோம், நம்மளுடைய சேலஞ்சஸ் என்ன, நம்மளுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்கள் என்ன, நம்ம கடந்து செல்கிற பாதை என்ன என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். அதுதான் கிறிஸ்துவானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதனால தான் பிதாவானவர் கிறிஸ்துவை ஒரு நியாய தீர்ப்பு செய்கிறவராக அவர் என்ன செய்கிறார், அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணணும். எப்படி பிதாவை கனம் பண்றோமோ அதே போல கிறிஸ்துவை கனம் பண்ண வேண்டும். இப்போ பிதா யாரு, குமாரன் யாரு? அவங்க 2 பேரும் வேற வேறையா இல்லை. பிதாவுக்குள் குமாரன், குமாரனுக்குள் ஆவியானவர், மூவரும் ஒன்றோடு ஒன்று ஒரு ஒற்றுமையாக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் வெவ்வேறு விதங்களில அவர்கள் செயல்படுகிறார்கள். பிதாவுடைய டாஸ்க் வேற, குமாரனுடைய அவருடைய காரியம் வேற. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்ப, என் வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டு என்னை அனுப்பினவராகிய பிதாவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்படின்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, கிறிஸ்து மூலமாய், ஏன்னா கிறிஸ்து தான் வழி, அவர் தான் ஜீவன், யாரெல்லாம் கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்துல வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பிதாவை யாரெல்லாம் கிறிஸ்து மூலமாய் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள், நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ பிதாவானவர் தான் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார், மரணத்திலிருந்து எழுப்பினார். அது மாத்திரம் இல்ல, நம்ம ஆச்சரியப்படத்தக்கதான கிரியைகளை குமாரனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, நம் கிறிஸ்துவை அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்ம கனப்படுத்துறோமோ, கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நம்மளுக்கு வாழ்வு உண்டு, நமக்கு சத்திய வாழ்க்கை உண்டு. அப்போ நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்போ நமக்கு இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த காரியங்கள் பிதாவுடைய அன்பை புரிந்து கொள்ள, பிதாவுடைய அன்பில் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை நம்ம போடுறதுக்கு, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை, கிறிஸ்துவை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமா, நம்முடைய வாழ்க்கையை நாம நிதானித்து அறிந்து கிறிஸ்து நமக்குள்ளாய் ஜீவிக்கும்படியாய் நம்ம அர்ப்பணிப்போமே. ஆனால் ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த நிச்சயமான ஒரு வாழ்வை, நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாய் இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, உடைய அன்பில நாங்கள் இன்னும் உறுதியாய் கட்டப்பட, கிறிஸ்துவை விசுவாசிக்க, பிதாவை விசுவாசிக்க எங்கள் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தருளும், விசுவாச கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, குமாரனுக்கு நீர் பாராட்டின கனம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. நாங்களும் அதே போல ஆண்டவரே குமாரனை கனப்படுத்த, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி, கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தி எங்கள் வாழ்க்கையில் அவரை சார்ந்து கொண்டு நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நித்திய ஜீவனை தர வல்லவராகிய ஆண்டவரே, உம்மிடத்துல விசுவாசத்தை வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஒரு நாள் நாங்கள் எங்களை நிதானித்து அறிந்து கிறிஸ்துவின் மூலமாய் மன்னிப்பை பெற்று நாங்கள் ஆண்டவரை விடுதலையோடு ஜீவிக்க இளைப்பாறுதலுக்குள்ளாய் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமையாவும் மக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.